வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 26 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு வெப்பச்சலன இடிமழை பொழிவு ஆந்திர பிரதேசம் நகரி, சித்தூர் பகுதியில் தொடங்கி தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் பகுதிகளில், அதாவது திருத்தணி, சோளிங்கர், அரக்கோணம் இந்த பகுதிகள் வழியாக ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, வேலூர், குடியாத்தம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு ஆம்பூர் மற்றும் ஆரணி, போலூர், திருவண்ணாமலை இந்த பகுதிக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக திருவண்ணாமலை சுமார் ஒரு 6 மணி 6:15 திருவண்ணாமலைக்கும் செங்கத்துக்கும் மழைப்பொழிவை தொடக்கி, அதற்கு பிறகு சாத்தனூர், அதற்கு பிறகு திருக்கோவிலூர் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட, விழுப்புரம் மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி திண்டிவனம் கூட வரலாம். ஆனால் திண்டிவனத்துக்கு வாய்ப்பு இல்லை, பார்ப்போம். ஆனால் செஞ்சி வாய்ப்பு இருக்குது. செஞ்சி, திருக்கோவிலூர், சங்கராபுரம், திருவண்ணாமலையோட அந்த எல்லையோரம் தொடங்கி தெற்கு பகுதி வரைக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி மற்றும் இந்த வீரகனூர் பகுதி, ஆத்தூர் பகுதி, சின்னச்சேலம் பகுதி இங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைக்குள்ள நுழைஞ்சி அப்படியே ஒசூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி, தருமபுரி, அப்புறம் கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை இதெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒசூர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, அப்புறம் பெண்ணாகரம், ஒகேனக்கல், அப்புறம் மேட்டூர், கொளத்தூர் இந்த பகுதிக்கும், சேலம் தலைநகர் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. சேலம் தலைநகர் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. சேலம் ராசிபுரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், நாமக்கலுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு அந்தியூர், எண்ணமங்கலம் அந்த பகுதியிலிருந்து அப்படியே சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம் வாய்ப்பு இருக்குது. அப்படியே காவிரி கரையோர ஈரோடு மாவட்டம், கொடுமுடி, அரச்சலூர் இதுக்கெல்லாமும் திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் வருவதற்கு நன்றாக வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூருக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு இருக்கேன். உறுதிங்கிறது கர்நாடக எல்லையோரம் மற்றும் கர்நாடகா. இப்போ திருவண்ணாமலையில் இருப்பது கள்ளக்குறிச்சிக்கு வரும். அப்புறம் அப்படியே ஒட்டுமொத்த கல்வராயன் மலை தாண்டி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் வரும். நாமக்கலுக்கு வாய்ப்பு குறைவு இருக்குது, வாய்ப்பு குறைவு தான். ஆனால் தருமபுரி, சேலத்துக்கு வாய்ப்பு கூடுதல். சேலத்தை விட தருமபுரி தான். தருமபுரி, கிருஷ்ணகிரி 100% உறுதி. அதை தாண்டி கர்நாடக பகுதிக்குள் போகும். போய் மைசூர், பெங்களூருக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது நீலகிரிக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் நள்ளிரவிலே ஒரு 10-11 மணிக்குள்ளே வரும். நிச்சயமாக ஒரு 9-10 மணிக்கு மேலே கண்டிப்பாக வரும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கலாம். அதுக்கப்புறம் இடையில கூட ஆங்காங்கே தென் மாவட்டத்திலையும் மழை தொடங்கி ஆங்காங்கே பெய்து கொண்டு தான் இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு தெற்கையும் மழை ஆங்காங்கே பெய்து கொண்டு தான் இருக்குது. அதாவது கீரனூரில் மழை, கீரனூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம் தூரங்குறிச்சி பகுதிக்கும் மழை பொழிஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே மருங்காபுரி பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்குது. ஆனால் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு உறுதி. உள்ளே நாமக்கல் வரைக்கும், ஈரோடு வரைக்கும், திருப்பூர் வடக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் காற்று சுலவானிச்சுன்னு வச்சிங்களேன், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், மருதமலை எல்லாமே கொடுத்து அப்படியே கேரளாக்குள்ளே போகும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஏதாவது தீவிரம் இருந்தால் நான் மேலும் ஒரு அறிக்கையை இரவில் வழங்குகிறேன். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது இன்றைக்கு இப்படி மேற்கு நோக்கி போன பிறகு, ஆனால் கடலோரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடலோரம்னா இப்போ நம்ம விக்கிரவாண்டி, திண்டிவனம் கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு போயிடும். நாளைய மழையை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது கர்நாடக எல்லையோரம், கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும் தெரியுது. நாளைக்கு 28ஆம் தேதி இது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை 26ஆம் தேதி தொடங்கும்னு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ரொம்ப நாளைக்கு முன்னே அறிவிச்சுட்டு இருந்தாங்க. கடந்த சில நாட்கள் வரைக்கும் அறிவிச்சாங்க. இன்னைக்கு 26, ஆனால் எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் 26ஆம் தேதிக்கு பிறகு தான் நம்ம தொடங்கணும்னு சொன்னோம். 28, 29, 30, 31 தொடங்கும்னு சொன்னோம். ஆனால் அது பேரளவில் தான் தொடங்கும்னு சொன்னோம். 3ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ராங் ஆகிடும் தென்மேற்கு பருவமழை. அதனால இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் மழையை கணக்கிட்டால் அது 3ஆம் தேதி தான் தொடங்கியதுன்னு அறிவிக்கலாம். ஆனால் காற்று தொடங்கிடும்.
தென்மேற்கு பருவக்காற்று குளிர்ந்த ஒரு சீதோஷநிலை சாரல்லாம் வந்துடும். அதெல்லாம் 28க்கு மேலே. நல்ல ஒரு ஃபோர்ஸான மழை, தென்மேற்கு பருவமழை, நல்ல ஒரு குவான்டிட்டி நிறைய மழைப்பொழிவு கொட்ட போகிறதுன்னா அது 3ஆம் தேதிக்கு மேலே கேரளாவில். அப்போ தான் அது அறிவிக்கிறதுக்கு 3ஆம் தேதிக்கு மேலே தான் அவங்க முழுமையான தென்மேற்கு பருவமழை. அது நாம்ஸ் அது எப்படின்னு தெரில. ஆனால் பருவமழை 28க்கு மேலே 31 தொடங்கினோம். 3ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு இப்போ கடலோரம் எட்ட மாட்டேங்குது. 29லேருந்து கடலோரத்துக்கு வர தொடங்கினோம். 29லேருந்து வரும், நெருங்கும் கடலோரம். எல்லா மாவட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும். 31ஆம் தேதி கண்டிப்பாக கடலோரத்துக்கு மழை வந்துடும். 31 கடலோரம் வந்துடும். 31 வடகடலோரம் வரும், டெல்டாவுக்கு வரும். கண்டிப்பாக ஜூன் 1லிருந்து கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலாக மழை இருக்குது. 2ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது. 2ஆம் தேதியும் கூடுதல் மழை இருக்குது. பரப்பில் கூடியிருக்குமே தவிர, அதாவது வட கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெய்யுது. கொஞ்சம் நீலகிரி, கோயம்புத்தூர் வரைக்கும் எட்டுது. அப்பப்போ இப்போது தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பெய்யுது. இனிமேல் இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் ஜூன், அதாவது இந்த மே 31லேருந்து கிடைக்கும். ஜூன் 2லேருந்து நல்லாவே வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும். ஜூன் 3லேருந்து ஸ்ட்ராங்கான மழை தமிழ்நாட்டில் குளிர்ந்து விடும். ஜூன் 3 குளிர்ந்துடும். ஜூன் 4லேருந்து நல்ல ஒரு பருவமழை கேரளாவில் பொழியும். தமிழ்நாட்டில் ஜில்லென்ற ஒரு வானிலை, மாலை இரவு இடிமழை பொழிவு. ஜூன் 4ஆம் தேதி இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பாலக்காட்டு கணவாயெல்லாம் வந்து தாராபுரம் வரைக்கும் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்செல்லாம் ஜூன் 4 கவனமழை பொழிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் அது பள்ளி தொடங்கும் நாளில் நீலகிரிக்கு திடீர்னு முதல் நாளே விடுமுறை அறிவிக்கும் வகையில் மழை இருக்குது நீலகிரிக்கு. நீலகிரியோட கூடலூர், பந்தலூர் தாலுக்காவுக்கெல்லாம். அதே போல் வால்பாறைக்கும் அப்படி தான் தெரியுது. ஆகவே இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த நல்ல கனமழை தெரியுது. தொடர்ந்து அதிலிருந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில். அவ்வளோதான். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். தமிழ்நாட்டிலையும் வெப்பச்சலன இடிமழை மாலை இரவு பெஞ்சிட்டு இருக்கும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆர்லாய்மூரில் கொஞ்சம் காற்று வந்தாலும் சாரலும் வரும். அப்பப்போ சாரல் சில வலுவான தென்மேற்கு பருவமழை பெய்யும்போது சாரல் நல்லா உள்ளே வரும். சில நாள் சாரல் காற்று மட்டும் வரும், குளிர்ந்த காற்று வரும். இப்படி மாறி இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு 1ஆம் தேதியிலேருந்து அதிகரித்து 3ஆம் தேதியிலேருந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகி அப்புறம் மழை இருந்துகிட்டே இருக்கும். ஜூன் 10லேருந்து ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை. ஜூன் 15லேருந்து இன்னும் ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை. ஜூன் இறுதியெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கு. ஜூலை இன்னும் ஸ்ட்ராங்கு. ஜூலையில் அணைகள் எல்லாமே நிரம்பி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இறுதிக்குள்ளே. ஆகஸ்ட் ஓவர்ஃபுல்லாகி கடலுக்கு போகிற அளவுக்கு மழை இருக்குது. ஆகவே செப்டம்பர் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய இடைப்பட்ட காலத்துலையும் அதிகம் இருக்குது. வடகிழக்கு பருவமழை பெஞ்சு தொடங்கியது எப்போன்னு தெரியாத அளவுக்கு தென்மேற்கு பருவமழை வலுவாக இருந்து அப்படி வடகிழக்கு பருவமழையாக மாறிடும். வடகிழக்கு பருவமழை நிகழ்வு அதிகம். தென்மேற்கு பருவமழையிலேயே நிறைவடையும் போது வலுவான நிகழ்வு இருக்குது. ஆகவே நம்ம ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.